அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியுடைய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மீனராசியின் ராசியாதிபதி குரு பகவான் ஆவார். இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கும். 4வது உபயராசியாகும். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களும் மீனராசிக்குரியவையாகும். சமகால ராசியின் இது பகலில் வலுப்பெற்றதாகவும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவங்க பாதிப்படுவதில்லை. அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவங்க பக்கம் வீசிக்கொண்டே தான் இருக்கும். மீனராசியுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மீனராசியில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர் நெற்றியுடனும் இருப்பாங்க. நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும். மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன்கள் போன்று, புருவங்கள் வில் போன்றும் அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடனும் கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் மற்றவங்களை எளிதில் வசப்படுத்தி விடுவாங்க. பேசுவது கூட மெல்லிய குரல் தான் இருக்கும். நடக்கும்போது கைகள் 2ஐயும் வீசி உடல் குலுங்கும்படி தான் நடப்பாங்க. குண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மீனராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் கற்பனை உலகிலேயே மிதப்பாங்க என்று சொன்னால் அது மிகையாகாது. மனத்தெளிவுடன் இருக்கும்போது தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டும் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. மற்றவங்களின் சுகதுக்கங்களையும் தம்முடைய சுகதுக்கங்களாக நினைப்பாங்க. தன்னிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது. சமயத்திற்கு ஏற்றாற் போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவங்கள். ஆதலால் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசத்துக்கும் எளிதில் அடிமையாகி விடுவாங்க. எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடவும் போவாங்க. பயந்த சுபாவம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால இவங்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க முடியாது. மீனராசிக்காரவங்க தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள். வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவாங்க. இதனால் இவங்க வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றி விடுவாங்க. தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய கால நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவாங்க. இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவங்க என்பதனால் இவங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவங்க. சமயம் பார்த்து காலை வாரி விடுவாங்க. மீனராசியில் பிறந்தவங்க சுக வாழ்க்கையை விரும்புவாங்க. இவங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறே மன வாழ்க்கையும் அமையும். திருமணம் நடைபெற சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதியும் குறையும். இவங்கள்ட்ட தெய்வ பக்தியும் பெரியவங்கள்ட்ட மரியாதையும் பழகும் குணமும் இருக்கிறதுனால ஆன்மீக தெய்வ காரியங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொள்வாங்க. மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டாலும் பண வரவில் தட்டுப்பாடு இருக்காது. பண வரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவங்க தங்களுடைய சொந்த முயற்சியில் தான் செல்வத்தை சேர்ப்பாங்க. தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனங்களை அமைத்து கொள்வாங்க. புகழ்ச்சிக்கு இவங்க அடிபணிவதால் இவரை புகழ்ந்தால் போதும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவாங்க. எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தன் வாழ்வில் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவாங்க. நடனம், நாடகம், லாட்டரி, ரேஸ் மூலம் லாபம் கிட்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகள் எதிர்கொள்வாங்க. மீனராசியில் பிறந்த அநேகருக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை என்றுதான் கூற வேண்டும். வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சர்வ புத்திர பாக்கியமான ஆசைக்கொரு பெண், ஆஸ்திக்கொரு ஆண் என பிறக்கும். அவங்களால் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். மீனராசிக்காரவங்க வச்சுடுவாங்க. சிலர் பிள்ளையே பிறக்காத நிலையில் தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிட்டும். உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்வர்களாகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க.
இவங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகமும் உண்டாகும். பேங்கு, வட்டிக்கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருள்களாலும் லாபம் உண்டாகும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அத்தொழில் முதன்மை வகிக்கும் ஆற்றலை இவங்க பெற்றிருப்பாங்க. மீனராசியில் பிறந்தவங்க நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவதற்கு முன்னு சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது. பசலைக்கீரை, கீரை வகைகள், முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட்டு, முழு கோதுமை, ரொட்டி, பார்லி, கேழ்வரகு போன்றவற்றை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதுங்க. மீனராசிக்காரங்க